புதுசாக கார் அண்ட் பைக் வாங்கிட்டு அந்த கார் அண்ட் பைக்கை வந்து ஸ்க்ராச்சஸ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்ற போது அதுக்கு பிபிஎஃப் பண்ணலாம் அப்படின்னு வந்து எல்லாருமே வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான பிபிஎஃப் பண்ணும்போது அது என்னென்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணலாம், பண்ணக்கூடாது, இதை வந்து ஒர்த்து இல்லையா, இது எப்படியெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்ற டவுட் நிறைய பேருக்கு இருக்கும். அண்ட் பைக்கில் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா எப்படியெல்லாம் பிபிஎஃப் பண்ணுவாங்க, எது பிபிஎஃப் இல்லை அப்படின்ற மாதிரி டவுட்ஸ் நம்மகிட்ட வந்து கேட்பாங்க. இதில் வாரண்ட்டி இருக்கா, வாரண்ட்டி இல்லையான்ட்டு. ஸோ டே டு டே லைஃப்பில் டெய்லியுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் நிறைய கஸ்டமரோட என்கொயரி காலில் ரிப்பீட்டட் மோடில் இந்த கொஸ்டின்ஸுக்கெலாம் நாங்கள் ஆன்சர் பண்ணிட்டு தான் இருக்கோம். அண்ட் ப்ரீவியஸாக எங்களோட சேனலில் இருக்கக்கூடிய வீடியோஸ்லையுமே வந்து நாங்கள் இது ரிலேட்டடாக நிறைய வீடியோஸுமே வந்து போட்டிருக்கோம். ஒவ்வொரு வீடியோவில் ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி ஒரே வீடியோவில் கொடுத்தா பார்க்குறவங்களுக்கும் பிபிஎஃப் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சோம். ஸோ எங்களோட சேர்ந்து பார்த்திங்கன்னா எங்களோட பிபிஎஃப் ஸ்டூடெண்ட்டுமே இந்த மாதிரியான வீடியோஸை வந்து போடுங்க அப்படின்ற மாதிரி எங்கிட்ட வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்ப்ளீட் வீடியோவில் உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா டவுட்ஸையுமே, அதுவும் குறிப்பாக பிபிஎஃப் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எல்லா டவுட்ஸுமே கிளாரிஃபை பண்ணுற மாதிரி தான் இந்த வீடியோ வரப்போகுது. ஸோ உங்களோட டவுட்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோவில் இருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன். அண்ட் இது வரைக்கும் நீங்கள் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஆரம்பிக்கலாமா? பிபிஎஃப் அப்படின்றது பெயிண்ட் ப்ரொடெக்ஷன் ஃபிலிம். நம்மளோட கார் அண்ட் பைக்கில் இருக்கக்கூடிய பெயிண்ட்டு ஸ்க்ராட்ச் ஆகாமலும் அதில் ஸ்பில் மார்க்ஸ் வராமலும் அண்ட் கலர் ஃபேட் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஒட்டுறது தான். இது மெயின்லி ஃபார் சேஃப்டிக்காக ஒட்டுறது. இது ஆஸ்தட்டிக் கிடையாது, அழகுக்காக ஒட்டுறது கிடையாது. உங்களோட வண்டி ஸ்க்ராச்சஸ்லேருந்தும் ஸ்பில் மார்க்ஸ்லேருந்தும் ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த பிபிஎஃப் வந்து தாராளமாக பண்ணலாம். நம்ம ஒரு புது பைக் ஆர் கார் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அதை வித்தின் 1 வீக் to 1 மந்த்க்குள்ளே நீங்கள் அந்த பிபிஎஃப் பண்ணுறது அப்படின்றது அட்வைசபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் ரொம்ப நாள் கழித்து பண்ணுவீங்க அப்படின்னா அந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்க்ராச்சஸ், ஃபுல் மார்க்ஸ் ஆர் கண்டாமினேஷன்ஸ்லாம் ஆகிடுச்சு அப்படின்னா அதை அகைன் ரெக்டிஃபை பண்ணி உங்களுக்கு பிபிஎஃப் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வந்து டைம் டியூரேஷன் அதிகமாக ஆகும். ஸோ உங்களுக்கு பிபிஎஃப் பண்ணுறதுக்கான கரெக்ட் டைம் வித்தின் 1 வீக் to 1 மந்த் தான் அட்வைசபிள். பிபிஎஃப் ரெக்கமெண்டட் ஃபார் நியூ வெஹிக்கிள்ஸ் தான். பட் பழைய வண்டிக்கு பண்ணக்கூடாதான்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ணலாம். அது எவ்வளோ பழைய வண்டி, அந்த வண்டியில் என்ன மாதிரியான பெயிண்ட் டிஃபெக்ட்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்பர் டீட்டெயிலிங் ஸ்டூடியோவில் ஒரு பிபிஎஃப் எக்ஸ்பர்ட் ஆர் பெயிண்ட் எக்ஸ்பர்ட் கிட்ட நீங்கள் கன்சல்ட் பண்ணிவிட்டு பிபிஎஃப் பண்ணுறது அட்வைசபிள். பட் மெயின்லி ஃபார் நியூ வெஹிக்கிளுக்கு தான். பிபிஎஃப்க்கும் செராமிக் கோட்டிங்க்கும் என்ன வித்தியாசம், என் வண்டிக்கு பிபிஎஃப் பண்ணலாமா இல்லை செராமிக் கோட்டிங் பண்ணலாமான்ற ஒரு டவுட் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ பிபிஎஃப் அப்படின்றது ஒரு ஃபிசிக்கலான ஒரு ஷீட் லைக் இந்த மாதிரி இருக்கும். இதை நம்மளோட கார் அண்ட் பைக்கோட பாடியில் வந்து இதை இன்ஸ்டாலேஷன் பண்ணிடுவாங்க. கம்ப்ளீட் டீட்டெயிலிங் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இது கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா யூவி ப்ரொடெக்டட் அண்ட் ஸ்க்ராட்ச்லேருந்துமே வந்து ப்ரொடெக்டடாக இருக்கும். ஸோ இது வந்து ஃபிசிக்கலான ஒரு ஒட்டக்கூடிய ஷீட். அண்ட் செராமிக் கோட்டிங் ஆர் கிராஃபைன் கோட்டிங் அப்படின்றது இந்த மாதிரியான பாட்டிலில் இருக்கும். ஸோ கம்ப்ளீட் டீட்டெயிலிங் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறமேல் ஃபைனலாக இந்த கோட்டிங் வந்து இந்த லிக்விடில் இருக்கும். ஸோ இது அப்ளிகேட்டர் பிளாக் மூலயமா இதை அப்ளை பண்ணி இந்த கோட்டிங் வந்து அந்த வண்டியோட பெயிண்ட்டை வந்து டஸ்ட் ரிப்லண்ட்டு அண்ட் யூவி ப்ரொடெக்டடாக வந்து இருக்கும். ஸோ இது வந்து ஸ்க்ராச்சஸ்லேருந்து ப்ரொடெக்ட்லாம் பண்ணவே பண்ணாது. ஸோ உங்களுக்கு ஸ்க்ராச்சஸ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னா பிபிஎஃப் பண்ணலாம். இல்லை நான் வண்டியை ஸ்க்ராட்ச் ஆகாமல் பார்த்துப்பேன், எனக்கு வண்டி எப்பயுமே பல ஷைனிங் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் கோட்டிங்ஸ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதில் இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. உங்களுக்கு இன்டெப்த்தாக வந்து கோட்டிங்க்கும் பிபிஎஃப்க்கும் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் நிறைய தெரியணும் அப்படின்னா கமெண்ட்டில் வந்து சிடி அப்படின்னு வந்து போடுங்க. அதுக்கான தனியாக ஒரு எக்ஸ்க்ளூசிவ் வீடியோ போடுறோம். இந்த செல்ஃப் ஹீலிங் அப்படின்றது சின்னதாக டே டு டே லைஃப்பில் நடக்கக்கூடிய சின்ன ஸ்க்ராச்சஸ், இந்த மாதிரியான ஸ்பில் மார்க்ஸ்லாம் வராமல் இந்த ஃபிலிமில் இருக்கக்கூடிய செல்ஃப் ஹீலிங் ப்ராப்பர்ட்டிஸு அதை எல்லாத்தையுமே வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கும். சின்ன ஸ்க்ராச்சஸ் மட்டும்தான். இப்போ நிறைய பேர் வந்து டெர்மினேட்டர் படத்தில் வர வில்லன் வந்து சுட்ட உடனே மறுபடியும் வந்து அவர் உயிர்த்து எடுத்து வர மாதிரி இந்த ஸ்க்ராச்சஸ் ஆச்சுன்னா மறுபடியும் அந்த இதெல்லாம் வந்து ரெடி ஆயிரும் அப்படின்ற மாதிரி நம்மகிட்ட வந்து கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி கிடையாது. சின்ன ஸ்க்ராச்சஸ் மட்டும்தான் இதில் வந்து செல்ஃப் ஹீல் ஆகும். இதை வந்து செல்ஃப் ஹீலிங், ஆன்டி ஹீலிங் அப்படிலாம் நிறைய மாதிரியான விதத்தில் வந்து நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க. இது குறிப்பாக எல்லா பிராண்ட்லேயுமே வந்து இந்த செல்ஃப் ஹீலிங் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இருக்கும். பிபிஎஃப் அப்படின்றது பெயிண்ட் ப்ரொடெக்ஷன் ஃபிலிம். இது வந்து பார்த்திங்கன்னா தெர்மோபிளாஸ்டிக் பாலியூரித்தேன், அதாவது டிபியூ அப்படின்ற மெட்டீரியலில் மேட் பண்ணியிருக்கிறது. இது கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து திக்கான மெட்டீரியல். இதை நம்ம வந்து பிபிஎஃப் வந்து கார் அண்ட் பைக்கோட பெயிண்டில் ஒட்டும்போது ஸ்க்ராச்சஸ்லேருந்து மெயினாக வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. இந்த லேமினேஷன் அப்படின்றது இது ஆட்டோமோட்டிவ் ப்ராடக்டே கிடையாது. இது வேறு ஒரு பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறது. இந்த லேமினேஷன்லாம் வந்து ஸ்டிக்கர் மெட்டீரியலை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம். இதை ஹீட் பண்ணி பிபிஎஃப்னு சொல்லிட்டு நிறைய இடங்களில் ஒட்டுறாங்க. ஸோ லேமினேஷன்
லேமினேஷன் இஸ் டிஃப்ரெண்ட், பிபிஎஃப் இஸ் டிஃப்ரெண்ட். ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா திக்னஸ் வைஸில் பார்க்கும்போது டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். அண்ட் இந்த லேமினேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே தின்னாக இருக்கிறனால இதை நம்ம இந்த மாதிரி சவுண்டு கேட்கும். நம்ம வந்து ரேப்பர் சவுண்டு மாதிரி, அதாவது சாக்லேட் பேப்பர்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இது பண்ணுற மாதிரி இந்த சவுண்டு கேட்கும். ஸோ இது லேமினேஷன் நீங்கள் இது மாதிரி சாம்பிள் வாங்கி கூட பார்த்து செக் பண்ண முடியும். பட் பிபிஎஃப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேறு மாதிரியான சவுண்டு வரும். ஸோ இது ரொம்பவே திக்காக இருக்கிறனால உங்களுக்கு இதோட சவுண்ட் வந்து டிஃப்ரென்ஷியேட் வந்து நல்லாவே தெரியும். ஸோ இதுக்கான டிஃப்ரென்ஸ் வந்து இதிலேயே வந்து இருக்கும். அண்ட் உங்களுக்கு பார்க்கும்போதே வந்து தெரியும். ஸோ பிபிஎஃப் வந்து எந்த அளவுக்கு நல்ல ஒரு திக்காக இருக்குது அண்ட் லேமினேஷன் எப்படி வந்து ஒரு பேப்பர் மாதிரி இருக்குது அப்படின்றது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வச்சு ஈஸியாக வந்து லேமினேஷன் எது பிபிஎஃப் எதுன்றதையுமே வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ காமனாக பிபிஎஃப் எவ்வளோ திக்னஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிபிஎஃப் வந்து ஆரம்பத்தில் 170 மைக்ரான் திக்னஸில் இருந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா 200 அண்ட் 300 மைக்ரான் திக்னஸ் வரைக்குமான பிபிஎஃப்ஸ் வந்து இருக்குது. ஸோ லேமினேஷனோட கம்பேர் பண்ணும்போது பிபிஎஃப் வந்து திக்காகவே இருக்கும். ஸோ நீங்கள் பிபிஎஃப் பண்ண போகிறீங்கன்னா அது என்ன திக்னஸ் இருக்குது அப்படின்றத கேஜ் மீட்டரை வச்சு பார்த்துட்டு அந்த பிபிஎஃப் வந்து போடுறது அப்படின்றது ரெக்கமெண்டட். பிபிஎஃப் ஒரே நாள்லையோ இல்லை 1 மணி நேரத்துலையோ பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்ற ஒரு டவுட் நிறைய பேருக்கு இருக்கும். பிபிஎஃப்க்கான பெரிய ப்ரொசீஜரே வந்து இருக்குது. இந்த ப்ரொசீஜர்லாம் பண்ணி பிபிஎஃப் வந்து இன்ஸ்டால் பண்ணி க்யூரிங் வச்சுருந்து அதுக்கப்புறம் அப்சர்வேஷன் பார்த்து டெலிவரி கொடுக்கறதுக்கு ஒரு பைக்குக்கு குறைஞ்சது 2லேருந்து 3 நாளுமே ஆகும். காராக இருந்துச்சுன்னா 3லேருந்து 4 நாளுமே ஆகும். ஸோ பிபிஎஃப் அப்படின்றது 1 டே ப்ராசஸ் கிடையாது. ஸோ பிபிஎஃப் ப்ரொசீஜர் வந்து பார்த்திங்கன்னா புது வண்டிக்கும் பழைய வண்டிக்கும் கண்டிப்பாக வந்து வேரியேஷன்ஸ் வந்து இருக்கும். ஒரு புது வண்டியாக இருந்துச்சு அப்படின்னா அதை கம்ப்ளீட்டாக வந்து டீக்ரீசிங் அண்ட் வாஷ்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதை ஏர்ப்ளோ ட்ரீட்மெண்ட் பண்ணி க்ளேபார் ட்ரீட்மெண்ட் பண்ணினதுக்கப்புறம் ஒரு மைல்டான ஃபினிஷிங் பாலிஷ் மட்டுமே போதுமானது அந்த கலரை பூஸ்டப் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறமே நம்ம வந்து பிபிஎஃப் பண்ணினா போதும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நியூ வெஹிக்கிளுக்கான ப்ராசஸ். ஒரு பழைய வண்டி, அதாவது ஒரு 3 மாதம் இல்லை 6 மாதம் இல்லை 1 வருஷத்துக்கு இருக்கக்கூடிய வண்டி வருது அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய பெயிண்டில் நிறைய கண்டாமினேஷன், ஆக்சிடேஷன், ஹேசிங், இந்த ஸ்க்ராச்சஸ் இதெல்லாமே வந்து இருக்கும். ஸோ இதை எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரியான பாலிஷிங் ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து பண்ணி ஆகணும். சேம் அந்த வாஷிங் ப்ரொசீஜர் எல்லாமே புது வண்டிக்கும் பழைய வண்டிக்கும் சேமாக தான் இருக்கும். அந்த பாலிஷிங் ஸ்டேஜஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த டிபெண்ட்ஸ் ஆன் த வண்டியில் இருக்கக்கூடிய பெயிண்டோட ஸ்க்ராச்சஸ், அந்த கண்டாமினேஷனுக்கு ஏற்ற மாதிரி காம்பவுண்டிங் அண்ட் மிட் லெவல் காம்பவுண்டிங் அண்ட் ஃபினிஷிங் பாலிஷ் அப்படின்ற மாதிரி 3 ஸ்டேஜஸ் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது ப்ரொசீஜர் வேறு மாதிரி ஆகிறனால உங்களுக்கு காஸ்ட்டுமே வந்து டிஃபராக ஆகும். ஸோ பிபிஎஃப் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா வண்டிக்கும் ஒரே மாதிரி ப்ரொசீஜர் வந்து ஒட்ட முடியாது. ஒவ்வொரு வண்டிக்கும் அதோட ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி அதோட ப்ரொசீஜரும் அதோட ஸ்டைல்ஸுமே வந்து மாறுற மாதிரி இருக்கும். ஸோ வெஹிக்கிள்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நேக்கடு, ஃபேர்டு, ஸ்கூட்டர்ஸ் இந்த மாதிரியான பைக்ஸ்லாம் வந்து இருக்கும். ஸோ ஒவ்வொரு பைக்குக்கும் ஒவ்வொரு ஸ்கூட்டருக்கும் ஏற்ற மாதிரியான ப்ரொசீஜர்ஸ் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ எல்லா வண்டிக்கும் ஒரே மாதிரியான ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுறது கிடையாது. பைக் அண்ட் காரில் மோனோகிராம், லெட்டர், பேஜிங்ஸ் இதெல்லாமே இருக்கும். இதை பிபிஎஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி கம்ப்ளீட்டாக வந்து ரிமூவ் பண்ணிட்டு தான் வந்து பண்ணுவாங்க. இந்த பேஜிங் எல்லாமே வந்து டபுள் சைட் டேப் போட்டு தான் ஒட்டியிருப்பாங்க கம்பெனிலேயே. ஸோ இதை எதனால் ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த பேஜிங்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா டஸ்ட்டு வந்து அக்குமுலேட் ஆகிருக்கும். இதை நம்ம என்ன தான் வாஷ் பண்ணாலும் பிபிஎஃப் ஒட்டும்போது இந்த டஸ்ட்டு பிபிஎஃப்பில் வந்து ஒட்டிக்கும். அதே மாதிரி நம்ம இதை ரிமூவ் பண்ணாமல் ஒட்டி இருந்தோம் அப்படின்னா இந்த எட்ஜஸ்க்குலாம் வந்து கட்டு வழியாக வந்து டஸ்ட் வந்து அக்குமுலேட் ஆகும். ஸோ அதனால் பேஜிங் அண்ட் மோனோகிராமை வந்து ரிமூவ் பண்ணிட்டு தான் பிபிஎஃப் வந்து இன்ஸ்டால் பண்ணுறது ஆஸ் அ ப்ரொசீஜரான மெத்தட். ஸோ சிங்கிள் பீசஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பீனட் டைப் ஆஃப் டேங்க் இது எல்லாத்துக்குமே வந்து நம்ம சிங்கிள் பீஸாக பண்ண முடியும். குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஹிமாலயன் 450 அண்ட் கேடிஎம் டியூக் 200, 390 அண்ட் அட்வென்ச்சரோட டேங்க்ஸ் அண்ட் கவசாக்கி டேங்க்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பீனட் டைப் ஆஃப் டேங்க் இருக்கும். கவசாக்கி Z900லாம் பார்த்திங்க அப்படின்னா பீனட் டைப் ஆஃப் டேங்க். இதிலலாம் வந்து நம்ம சிங்கிள் பீஸ் போடுறது அப்படின்றது ரொம்பவே வந்து டிஃபிகல்ட் கிடையாது. பட் ஓவல் ஷேப்பில் இருக்கக்கூடிய டேங்க்குக்கு சிங்கிள் பீஸ் அட்வைசபிள் கிடையாது. அது 3 லேயராக தான் வந்து போட முடியும். அந்த 3 லேயராக போடும்போது அந்த ஓவர்லேப்பிங் விசிபிள் லைன்ஸ் கண்டிப்பாக வந்து தெரியும்.
பிபிஎஃப் இன்ஸ்டாலேஷன் பண்ணதுக்கப்புறம் காமனாக வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டஸ்ட்டு எட்ஜஸ்லலாம் வந்து அக்குமுலேட் ஆகிருக்கும். ஸோ அது கஸ்டமர்ஸ் வந்து ஒழுங்காக துடைக்காதனால அந்த டஸ்ட் அக்குமுலேட் ஆகி அது ப்ரௌன் கலராகவோ எல்லோ கலராகவோ அந்த டஸ்ட் அக்குமுலேஷன் வந்து தெரியும். அண்ட் சில டைமில் வந்து பார்த்திங்கன்னா எட்ஜில் வந்து லிஃப்ட் ஆகுறது, அண்ட் கார்னரில் வந்து பீல் ஆகுறது, அந்த ஏரோடைனமிக்ஸில் ஒரு சில இடங்களில் லிஃப்ட் ஆகி வர்றது அப்படின்றது பிபிஎஃப்பில் காமனாக பைக் அண்ட் காரில் வரக்கூடிய எரர்ஸ் இருக்குது. ஸோ நம்மளில் நிறைய பேர் கிளாசி வண்டி வாங்குவாங்க. ஸோ கிளாசி வண்டிக்கு மட்டும்தான் பிபிஎஃப் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஸோ மேட் வண்டிக்குமே மேட் பிபிஎஃப் இருக்குது. இது சேம் மேட் லுக்கை வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் மேட் பிபிஎஃப் வந்து பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு மேட் பிபிஎஃப்க்கும் கிளாசி பிபிஎஃப்க்குமே வந்து டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். மேட் பிபிஎஃபோட ப்ரொடக்ஷன் காஸ்ட் வந்து ரொம்பவே அதிகம். அதில் இருக்கக்கூடிய யூஸ் பண்ணுற ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே அதிகம். பிகாஸ் ஒரு கிளாசி பிபிஎஃப் அப்படின்ற போது அதோட கிளாசி டெக்ஸ்சர் வரதுக்கான ரா மெட்டீரியல்ஸ் வேறு. இந்த மேட் பிபிஎஃப் அப்படின்ற போது சேம் அந்த மேட் ஃபீல் கொண்டு வரணுன்ற போது அதில் அந்த கிளியர் கோட் இல்லாமல் உங்களுக்கு அந்த அப்பியரன்ஸ் வந்து இருக்கணும். அதுக்கான ரா மெட்டீரியல் காஸ்ட் அதிகமாக இருக்குன்றனால மேட் பிபிஎஃபோட காஸ்ட்டுமே வந்து அதிகம். அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பிராண்ட்லேயுமே எல்லா கலர்ஸ்லையுமே கிளாசி வண்டி வரும். ஸோ மேட் அப்படின்றது ரொம்பவே வந்து ப்ரீமியமாக விடுறனால ரேஷியோஸ் வந்து கம்மி. ஸோ அதனாலுமே வந்து இதோட ப்ரொடக்ஷன் வேல்யூஸ் ரொம்ப அதிகமாக இருக்கிறனால தான் மேட் பிபிஎஃபோட காஸ்ட்டு நார்மல் பிபிஎஃப் அதாவது கிளாசி பிபிஎஃப்பை விட உங்களுக்கு இது விலை அதிகமாக இருக்கும். பிபிஎஃப்பில் ஹைட்ரோஃபோபிக் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணி பட்டுச்சுன்னா முத்து முத்தாக உருண்டு ஓடுறது தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ரோஃபோபிக் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. பெரும்பான்மையான பிராண்டட் ஃபிலிம்ஸில் இந்த ஹைட்ரோஃபோபிக் ப்ராப்பர்ட்டிஸ் இம்பில்டாகவே வந்து இருக்கும். இதை வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து செராமிக் கோட்டட் ஃபிலிம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இல்லை அப்படின்னா நாங்கள் வந்து பிபிஎஃப் ஒட்டிட்டு அதுக்கு மேலே செராமிக் கோட்டிங் போட்டால் தான் இந்த மாதிரி முத்து முத்தாக வரும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. காமனாக எல்லா பிராண்ட்லேயுமே இப்போ வரக்கூடிய லேட்டஸ்ட் பிராண்ட்ஸில் எல்லாத்துலேயுமே வந்து ஹைட்ரோஃபோபிக் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்றது இம்பில்டாகவே இருக்குது. பைக்குக்கும் காருக்கும் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே விலையாக இருக்காது. ஒவ்வொரு பைக்கோட ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி அதோட மெட்டீரியல் கன்சப்ஷன் வந்து வேரி ஆகும். அதே மாதிரி லேபர் காஸ்ட்டுமே வந்து வேரி ஆகும். ஒரு நேக்கடு பைக் பண்ணுறோம் அப்படின்னா அதோட ஸ்கொயர் ஃபீட் வந்து கம்மியாக வரும். அட் த சேம் டைம் ஒரு ஃபேரிங் வண்டி பண்ணுறீங்க அப்படின்னா அதோட ஸ்கொயர் ஃபீட் வந்து ப்ரைஸ் வேரி ஆகும். அதே மாதிரி ஸ்கூட்டர் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட ஸ்கொயர் ஃபீட்டுமே வேரி ஆகும். ஸோ இந்த மாதிரியான கேட்டகரி பைக்ஸ்க்கு வண்டியை ஒட்டும் போது அதோட லேபர் காஸ்ட்டும் அதோட டைம் கன்சப்ஷனுமே வேரி ஆகும். அதனால லேபர் காஸ்ட், மெட்டீரியல் கன்சப்ஷன் எல்லாமே வந்து ப்ரைஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் வரும். ஸோ எல்லா பைக்குக்கும் ஒரே விலையில் வந்து இருக்கவே இருக்காது. ஸோ நிறைய பேர் பிபிஎஃபோட லேமினேஷனை வந்து கம்பேர் பண்ணுவாங்க. லேமினேஷன் 2000 ரூபாய்க்கும் 3000 ரூபாய்க்கும் பண்ணுறாங்க. பட் ஏன் பிபிஎஃப் இவ்வளோ விலை அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. பிகாஸ் இது வந்து காருக்கான ப்ராடக்ட். இதை தான் நம்ம வந்து பைக்கையுமே வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பைக்குக்குன்னு யாருமே தனிப்பட்ட முறையில் பிபிஎஃப் தயார் பண்ணுறது கிடையாது. ஸோ அதனால் பிபிஎஃப் வந்து இந்த லெவலுக்கான எக்ஸ்பென்சிவ் இருக்க தான் செய்யும். பிபிஎஃப்பை கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணணுமா? எஸ், கண்டிப்பாக பிபிஎஃப் பண்ண வண்டியை மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும். ஸோ உங்களோட மினிமல் மெயின்டெனன்ஸ் டெய்லி வந்து அதை டஸ்ட்டு தட்டி விட்றது, வாட்டர் வாஷ் பண்ணுறது, வண்டியை க்ளீனாக வச்சுக்கிறது அப்படின்றதே வந்து போதுமானது தான். ஸோ இதை மெயின்டைன் பண்ணாமல் இருக்கக்கூடாது. ஸோ மினிமம் மெயின்டெனன்ஸ் கண்டிப்பாக வந்து பிபிஎஃப்க்கு ரிக்வயர்டு தான். நான் ஒன்ஸ் பிபிஎஃப் போட்டுட்டா இது லைஃப் டைம் அப்படியே இருக்குமா, இதை எடுக்கவே வேண்டாமா அப்படின்ற டவுட்ஸ் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ பிபிஎஃப் அப்படின்றது லைஃப் டைம் ப்ராடக்ட் கிடையாது. நீங்கள் போடக்கூடிய பிபிஎஃப் அப்படின்றது 3 இயர், 5 இயர் ஆர் 7 இயர், 8 இயர், 10 இயர், 12 இயர் இந்த மாதிரியான டியூரபிலிட்டியை அவங்க வாரண்டின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் ஒரு 3 இயர் வாரண்ட்டி ஃபிலிம் போடுறீங்க, ஒரு 3 இயர் டியூரபிலிட்டி ஃபிலிம் போடுறீங்கன்னா அது 3 வருஷம் தான் கரெக்டாக யூஸ் பண்ணணும். அதுக்கு மேலே யூஸ் பண்ணுறது அப்படின்றது ஆபத்தானது. ஸோ என்ன பிராண்டு போடுறீங்க, அது எவ்வளோ நாள் டியூரபிலிட்டி, எப்போ எடுக்கணும் அப்படின்றது நீங்கள் போடக்கூடிய டீட்டெயிலிங் ஷூட்டில் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள். ஸோ செராமிக் கோட்டிங் அளவுக்கு பிபிஎஃப் வந்து கிளாஸியாக இருக்காது, செராமிக் கோட்டிங் தான் கிளாஸியாக இருக்குன்ற டவுட் நிறைய பேருக்கு வந்து இருக்குது. ஸோ பிபிஎஃப் அப்படின்றது ரொம்பவே ஹை கிளாஸான ஒரு மெட்டீரியல் தான். செராமிக் கோட்டிங்க்கு ஈக்குவலான ஒரு கிளாஸினஸ் வந்து அது கொடுக்க தான் செய்யும். ஸோ இந்த ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய வண்டி எல்லாமே வந்து செராமிக் கோட்டிங் போட்டது கிடையாதுங்க, பிபிஎஃப் பண்ணது தான். ஸோ செராமிக்கு ஈக்குவலான கிளாஸினஸ் வந்து பிபிஎஃப்லேயுமே வந்து இருக்குது. ஸோ இந்த டவுட் இதிலேருந்து உங்களுக்கு கிளாரிஃபை ஆகிருக்கும்.
ஸோ பிபிஎஃப் பண்ணும்போது ஸ்டெச் மார்க் அப்படின்ற ஒரு விஷயம் கண்டிப்பாக வரும். ஸோ இது பைக்லேயும் சரி கார்லேயும் சரி இந்த ஸ்டெச் மார்க் வந்து வரதான் செய்யும். இந்த ஃபிலிம்ஸ் எல்லாத்தையுமே வந்து அதோட ஷேப்புக்கு இழுத்து ஸ்டெச் பண்ணி உட்கார வைக்கும்போது கண்டிப்பாக இந்த ஸ்டெச் மார்க் வரும். ஸோ இதோட டிசைனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெச் அண்ட் ஸ்குவீச் அப்படின்றது தான். ஸோ ஸ்டெச் பண்ணி அதை ஸ்குவீச் பண்ணும்போது தான் இந்த லேயிங் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ காராக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பம்பர் பானட் இந்த பெண்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டெச் மார்க்ஸ் வந்து வரும். அண்ட் அதே மாதிரி பைக்காக இருந்துச்சு அப்படின்னா டேங்க்கு மட் கார்ட்ஸ் இந்த மாதிரியான பெண்ட் போர்ஷனில் ஸ்டெச் பண்ணும்போது இந்த ஸ்டெச் மார்க் வரும். ஸோ நான் சொல்கிற மாதிரியே ஒரு ஃபாரின் டீட்டெயிலருமே வந்து சொல்லியிருக்காங்க, நீங்கள் அதை பாருங்கள். You can also have lift lines or stretch marks when we're trying to conform the film around like a heavy curve. ஸோ பிபிஎஃப் பண்ணும்போது எட்ஜ் கட்டிங் அப்படின்னு வந்து ஒரு விஷயம் இருக்கும். ஸோ பிபிஎஃபோட ஒரு கார்னரில் இருக்கக்கூடிய இடங்களில் எட்ஜில் வந்து கட் பண்ணுறது எட்ஜ் கட்டிங். அண்ட் ஓவர்லேப்பிங் அப்படின்றது இப்போ டேங்க்கில் நம்ம 3 பீசஸாக போடும்போது எட்ஜ் டு எட்ஜ் பண்ணோம் அப்படின்னா அதுக்குள்ளே டஸ்ட்டு போய் உட்காரும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்ஜுக்கு மேலே இன்னொரு எட்ஜை வந்து உட்கார வைக்கிறது ஓவர்லேப்பிங். ஸோ அந்த வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து தெரியும். அதே மாதிரி டக்கின் பண்ணுறது. ஸோ காரில் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பான்மையாக பானட்டில் பண்ணும்போது உள்ளே டக்கின் பண்ண முடியும். பட் பைக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மட்கார்ட்ஸு ஆர் ஒரு சில இடங்களில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா டக்கின் பண்ண முடியும். ஸோ எங்கெங்கெல்லாம் எட்ஜ் கட் பண்ணணும், எங்கெங்கெல்லாம் ஓவர்லேப் பண்ணணும், எங்கெங்கெல்லாம் டக்கின் பண்ணணுன்றது ஒரு பிபிஎஃப் இன்ஸ்டாலருக்கு பர்ஃபெக்டாக வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ அதே மாதிரி அந்த டீட்டெயிலிங் ஸ்டுடியோவில் சொல்லுவாங்க எங்கெங்கே எட்ஜ் கட் ஓவர்லேப் வரும்ன்ட்டு. ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதை பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட காருக்கோ பைக்குக்கோ நீங்கள் பிபிஎஃப் பண்ண போகிறீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போட வேண்டாம். ஸோ நீங்கள் இந்த பிபிஎஃப்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் போடுங்க. ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் போட்டுட்டீங்க அப்படின்னா அதை அகைன் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ரீஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ ஸ்டாக் இல்லாமல் ஆஃப்டர் மார்க்கெட்டில் நிறைய பேர் பைக்குக்கெலாம் வந்து இந்த கிரில்ஸ் எல்லாம் மாட்டிட்டு வருவாங்க. அவர் சைடில் வந்து பார்த்திங்கன்னா பார்ஸ்லாம் போட்டு வருவாங்க. ஸோ அது ரொம்பவே அதிகமான டார்க்கில் முறுக்கப்பட்டிருக்கும். அதை வந்து கலட்டும் போது வந்து பார்த்திங்கன்னா ராங் த்ரெட் ஆகலாம், இல்லை கலட்ட முடியாத அளவுக்கு இதுவாக இருக்கும். ஸோ ஒரு பிபிஎஃப் பண்ணும்போது அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மேன் ஹவர்ஸில் வந்து கவுண்ட் ஆகும். அதை கலட்டி மாட்டுறதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து டைம் எடுக்கும். ஸோ இந்த மாதிரியான ஆக்சசரிஸ் போட போகிறீங்க அப்படின்னா நீங்கள் பிபிஎஃப் பண்ணினதுக்கப்புறம் போடுறது அப்படின்றது பெஸ்ட்டாக இருக்கும். பிபிஎஃப் அப்படின்றது பெயிண்ட் ப்ரொடெக்ஷன் ஃபிலிம். இது வந்து பெயிண்டில் தான் வந்து ஓட்டணும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காரோட ஹெட்லைட்டு பைக்கோட ஹெட்லைட்டில் ஒட்ட சொல்லி கேட்பாங்க. அதே மாதிரி காரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சன்ரூஃப் இருந்துச்சுன்னா எனக்கு சன்ரூஃப்க்கு மேலே வந்து இந்த பிபிஎஃப் வந்து ஒட்டுங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஆஸ் த பிபிஎஃப் கம்பெனிஸ் வந்து சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெட்லைட்லேயும் சன்ரூஃப்லேயுமே வந்து பிபிஎஃப் வந்து ஒட்டக்கூடாது. பிகாஸ் அது மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கைண்ட் ஆஃப் கிளியர் அடிச்சிருப்பாங்க, அது டேமேஜ் ஆகும் அப்படின்றதுக்காகவும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பிபிஎஃப் வந்து ஓவர் த டைமில் வந்து ஹெட்லைட்டில் இருந்து அந்த லைட்டில் வந்து வரக்கூடிய ஹீட்னால் சீக்கிரமாக அந்த ஃபிலிம் மெல்ட் ஆகி ஒட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகளுமே வந்து இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரியான டேமேஜஸ் வரும் அப்படின்றதுக்காக தான் இதுக்கு வந்து ரெக்கமெண்டட் கிடையாது. பட் நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா ஹைவேஸில் போகும்போது கல் அடிக்குது, பூச்சி படுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட நிறைய பேர் கேட்குறனால அவங்களோட வேண்டுகோளுக்கு இணங்கி தான் இந்த பிபிஎஃப் வந்து ஒட்டி கொடுக்குறோம் ஹெட்லைட்ஸ்லாம். ஸோ பிபிஎஃப் வந்து பார்த்திங்கன்னா ஹெட்லைட்டுக்கு ரெக்கமெண்டட் கிடையாது. ஸோ பைக்கில் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக்ஸ்க்கெலாம் வந்து பிபிஎஃப் பண்ண முடியுமான்னு நிறைய பேருக்கு நம்மகிட்ட டவுட் கேட்டிருக்காங்க. ஸோ பிபிஎஃப் அப்படின்றது பெயிண்ட் ப்ரொடெக்ஷன் ஃபிலிம். இது பெயிண்டில் மட்டும்தான் ஒட்ட முடியும். அதுவே வந்து பிளாஸ்டிக்காக இருந்தாலுமே அது பெயிண்டட் பிளாஸ்டிக்காக இருக்கணும். அதாவது MT15 R15லாம் வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் பாடி தான், பட் அது பெயிண்டட் பிளாஸ்டிக். இது நான் பெயிண்டட் பிளாஸ்டிக்கில் வந்து நிறைய பேர் வந்து கேட்பாங்க. லைக் அந்த ஆக்டிவாவில் வரக்கூடிய இந்த ட்ரிம் பார்ட்ஸ் ஆகட்டும், அதே மாதிரி வந்து பைக்கில் ஒரு சில இடங்களில் வரக்கூடிய இந்த மாதிரியான பிளாஸ்டிக் மட்கார்ட்ஸில் ஒட்ட முடியுமா அப்படின்னு கேட்பாங்க. கண்டிப்பாக இந்த பிபிஎஃப் வந்து அங்கே ஒட்டவே முடியாது. பிகாஸ் ஏன்னா அதிலலாம் பெயிண்ட் கிடையாது. ஸோ பெயிண்ட் இருந்துச்சுன்னா தான் அதில் ஒட்டுற மாதிரியான டெக்னாலஜி இந்த ஃபிலிம்ஸில் வந்து இருக்குது. ஸோ ட்ரிம் சர்ஃபேஸ் அதாவது நான் பெயிண்டட் பிளாஸ்டிக்கில் பிபிஎஃப் வந்து ஒட்ட முடியாது. உங்கள் பைக்குக்கோ காருக்கோ நீங்கள் பிபிஎஃப் பண்ண போகிறீங்க அப்படின்னா சர்வீஸ் பெண்டிங் இருந்துச்சு அப்படின்னா அந்த சர்வீஸ்லாம் முடிச்சிட்டதுக்கப்புறமேலு டீட்டெயிலிங் ஸ்டுடியோவில் கொடுத்து பிபிஎஃப் பண்ணுறது அப்படின்றது பெஸ்ட்டாக இருக்கும். எதனால் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் பிபிஎஃப் இன்ஸ்டால் பண்ணினீங்கன்னா இது க்யூரிங் ஆகிறதுக்கும் இது வந்து கரெக்டாக வந்து செட்டில் டவுன் ஆகிறதுக்கு 1 மாதம் கிட்ட ஆகும். ஸோ அந்த டைமில் நீங்கள் வந்து சர்வீஸ் சென்டருக்கு கொடுத்தீங்கன்னா அவங்க வாட்டர் வாஷோ இல்லைனா மிஸ்ஹேண்ட்லிங் ஏதாச்சும் பண்ணாங்க அப்படின்னா பிபிஎஃப் கண்டிப்பாக வந்து டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ அதனால் சர்வீஸ் பெண்டிங்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் டீட்டெயிலிங் ஸ்டுடியோவில்
கொண்டு போய் பிபிஎஃப்க்கு வந்து கொடுக்கறது அப்படின்றது நல்லதாக இருக்கும். ஸோ பிபிஎஃப்க்கு வாரண்ட்டி இருக்கா அப்படின்றது நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். கண்டிப்பாக எல்லா பிராண்ட்லேயுமே பிபிஎஃப்க்கான வாரண்டிஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. பட் இது என்னென்னலாம் கவர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக ஃபிசிக்கல் டேமேஜ், ஆக்சிடென்டல் டேமேஜ், நான் மெயின்டெனன்ஸு, வாட்டர் வாஷே பண்ணாமல் தூசியாக வச்சுருக்கிறது, அந்த டஸ்ட் அக்குமுலேட் ஆகி டஸ்ட்டுனால பிஞ்சு வர்றது, அண்ட் வேறு ஏதாச்சும் ஆக்சிடென்டல் டேமேஜ், இது மாதிரியான எந்த ஒரு விஷயத்துக்குமே வாரண்ட்டி கவர் ஆகாது. ஒவ்வொரு பிராண்டுமே ஒவ்வொரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அது என்ன பிராண்டு நீங்கள் போடுறீங்களோ அதோட வாரண்ட்டி என்னன்றது அந்த டீட்டெயிலிங்ஸ் வீடியோவில் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதுக்கப்புறமேல உங்கள் காருக்கோ பைக்குக்கோ பிபிஎஃப் போடுறது அப்படின்றது பெஸ்ட்டாக இருக்கும். பைக் பிபிஎஃப் பண்ணும்போது நிறைய பேர் கீ தேவைப்படுமா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஸோ இந்த கீ வந்து எதுக்காக தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீட்டை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கும் அண்ட் டேங்க்கில் வந்து நம்ம பிபிஎஃப் லேயிங் பண்ணும்போது அந்த ஃபியூவல் கேப்பை டிஸ்மேண்டல் பண்ணுறதுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கீ கம்பல்சரியாக வந்து தேவைப்படும். ஸோ வண்டியை வந்து பார்த்திங்கன்னா பெரும்பான்மையான டீட்டெயிலிங் ஸ்டூடியோவில் வண்டி எடுத்து ஓட்ட மாட்டாங்க. ஸோ இதை டிஸ்மேண்டல் பண்ணுறதுக்கும் சீட்டை கழட்டி மாட்டுறதுக்குமே மட்டுமே தான் வந்து கீ தேவைப்படும். ஸோ கண்டிப்பாக வந்து டீட்டெயிலிங் ஸ்டூடியோவில் கொடுக்கும்போது கீயோடு கொடுத்துட்டு போங்க. இந்த டவுட்ஸ் வந்து நிறைய பேர் கேட்குறனால தான் அது ஸ்பெசிஃபிக்காக இந்த இடத்துல நம்ம வந்து சொல்லியிருக்கோம். ஸோ பிபிஎஃப் பண்ணுறதை பற்றின நிறைய டவுட்ஸ் வந்து இந்த ஒரு வீடியோவில் கிளாரிஃபை ஆகிருக்கும். ஸோ எங்ககிட்ட ரெகுலராக கேட்ட கேள்விகளை எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி ஒரே வீடியோவாக உங்களுக்கு ஒன் ஷாட்டாக கொடுத்துருக்கோம். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் பிபிஎஃப் பண்ண போகிறாங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணாலே அவங்களுக்கு எல்லா டவுட்ஸுமே வந்து கிளாரிஃபை ஆகிடும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றின வேறு ஏதாச்சும் கமெண்ட்டுகள் ஆர் நான் ஏதாச்சும் குவரிஸ் வந்து விட்டுருந்தேன் அப்படின்னா அதையுமே அந்த கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அண்ட் இது வரைக்கும் நீங்கள் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் சதீஷ் ஃப்ரம் தி பிளிங்க் டீடைலிங் ஸ்டுடியோ. நன்றி, வணக்கம்.